ஏன் பிளாக் பார்க்க போகிறோன்னா சிலோசா பீச்சில் பிளாக் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வாங்க பார்ப்போம். சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பீச் இது, ஒரு ஐலாண்ட் கூட. இந்த மாதிரி டைம்ஸு இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா ஐலாண்ட்ஸு, இந்த பக்கம் பார்த்தா ஃபுல் ஐலாண்டு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இங்கே ஒரு ஐலாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு மைண்ட் பீஸாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போட்ஸு சவுண்டு, ஷிப்ஸு எல்லாமே இருக்குங்க. வியூஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. சன்லைட்டில் இங்கே நின்று வேடிக்கை பார்க்கறது அது ஒரு தனி சந்தோஷம். நீங்களும் இந்த வியூஸை பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்காங்க. வீக்லி 4 days 5 days ஒர்க் பண்ணிவிட்டு, ஏன் சம்டைம்ஸ் 6 days கூட ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எவ்வளோ ஒரு பீஸாக இருக்குது. இதுதான் அந்த பல்வான் பீச்சு. சிலோசா பீச் வந்து அந்த பக்கம் இருக்குது. எப்பவுமே சீயோட வியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். டுவெண்ட்டி 4 hour இங்கே இப்படி தான் இருக்கும். வேவ்ஸே இருக்காது இந்த ஏரியாவில். ஏன்னா பிகாஸ் இந்த ஐலாண்டு, ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து எப்பவுமே வேவ்ஸே இருக்காது. எப்பவுமே அமைதியாக இருக்கும் இந்த பிளேஸு. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வியூஸ் பார்க்குறதுக்கு பிரிட்ஜ் வச்சுருக்காங்க. அந்த ஐலாண்ட் போகிறதுக்கு இந்த சைட்லேருந்து தான் மேலே போகணும். இந்த பிரிட்ஜ் வழியாக தான் நான் உள்ளே வந்தேன். இப்போ இங்கே ஃபுல்லாகவே பீச் வாலிபால்ஸு எல்லாமே ப்ளே பண்ணுறதுக்கு பிளேஸ் இருக்குது. இந்த வழியாக தான் இப்போ உள்ளே வந்தோம் நாம், அந்த கனெக்டர் பீச். இந்த ஸ்டேர்கேஸில் ஏறி மேலே போனால் இன்னும் ஒரு நல்ல ஒரு வியூஸ் இருக்கும். இங்கேருந்து டோட்டலாக சென்டோஸ் ஐலாண்டை பார்க்குறதுக்காக. தூரத்தில் தெரியுதுல்ல, அது ஃபுல்லாகவே இந்த பசிர் பஞ்சாங்க கிரேன்ஸு அந்த மாதிரி பிளேசஸ்ஸு. இதெல்லாம் வந்து மீன் பிடிக்கிற போட்டு. இது பக்கத்தில் ஃபுல்லாக பல்க் கேரியர்ஸு, கண்டெய்னர்ஸு, ஆயிலர்ஸு அந்த மாதிரி பிளேசஸ் இருக்குது ஃபுல்லாகவே. லாஸ்ட் டேங்க் இருக்கிறது வந்து க்ரூட் ஆயில் பிரித்து எடுக்கிறதுக்கான இடம். ஆயில் ஸ்டோரேஜ் டேங்க்ஸு அந்த மாதிரி பிளேசஸ். இங்கேருந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு அழகான பிளேசஸ்ஸு, ஆயில் டேங்கர்ஸு,
அப்புறம் ஹார்பரு, பசிர்பஞ்சாங் ஹார்பரு, அந்த இடத்துல போட்ஸ் மூவ் ஆகுது. ரொம்ப ஒரு எல்லாமே ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேசஸ்ஸு. இங்கெல்லாம் வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த ரொம்ப லைக் பண்ணி பார்க்கணும். ரொம்ப அருமையாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. தூரத்தில் பார்த்தா ஒரு குரங்கு படுத்துட்ருக்கா மாதிரி இருக்கா. இந்த பிரிட்ஜிலேருந்து பார்த்தா அந்த வியூஸ் இருக்குது. பிரிட்ஜு பயங்கரமாக ஆடுது இங்கே. இந்த வாட்டர் பார்த்தா தெரியும், எல்லாமே ரொம்ப பேக்கில் போயிடுச்சு. ஆக்சுவலாக நார்மல் டேஸில் வந்து இந்த கிட்ட வரைக்கும் இருக்கும், ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, எல்லாமே ரொம்ப பேக்கில் போயிடுச்சு. இது ஒரு கார்னரு, பால்வான் பீச் பக்கத்தில் ஒரு பீச். இதுக்கப்புறம் போனால் தஞ்சன் பீச். அந்த மாதிரி ஒரு செப்பரேட்டாக பிளேசஸ் வச்சுருக்காங்க இங்கே பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் பிளேசஸ் எல்லாமே. நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்டில் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி ஸ்கேம் இது. ஆக்சுவலாக இந்த திங்ஸ் ஃபுல்லாகவே $1 தான், பட் இங்கே கிடைக்காத இடத்துல வச்சுருந்தால $2. இது வந்து ஆட்டோமேஷனு, நம்ம பே பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எவ்வளோ மைலு எல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. பிஃபோர் கிடையாது, இப்போ தான் நிறைய இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஓலா பீச் கிளப் சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே ஒரு பாரு பார்ட்டி அந்த மாதிரி பிளேஸ். எப்போவுமே இங்கே ஒரு கோலாகலமாகவே இருக்கும். இங்கே அவ்வளோ பிளேஸ் சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா இங்கே சிலோசா பீச் ஆல்ரெடி 2 பீச் பார்த்தாச்சு, இப்போ 3rd பீச். நார்மல் டைம்லாம் இந்த பிளேஸ்லேருந்து வாட்டர் கனெக்ட் ஆகும். இன்றைக்கி என்னன்னு தெரியல, இன்னும் வாட்டரே போயிட்டு இல்லை, எல்லாமே பேக்கில் போயிடுச்சு. வாட்டர் லெவலில் ட்ராப் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து அந்த பீச்சுக்கும் வாட்டர் கனெக்ட் ஆகும். இப்போ எதுவுமே கனெக்ட் ஆகும், எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது பீச். எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து சேஃப்டி பீச் பேட்ரோல் சொல்லுவாங்க. இவங்க வந்து பீச்சில் வந்து ஸ்விம்மிங் பண்ணுறவங்க எல்லாமே அலர்ட் பண்ணுறாங்க, அவங்க பார்த்துக்கிறது அந்த மாதிரி ஒர்க். 7 o'clock இவங்க க்ளோஸ் ஆகிடுவாங்க. 7 o'clock எல்லாம் பீச் விட்டு வெளியே வந்தாங்க. எஸ்எஸ்பி கிட்ட இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பீச் பார்க்குறதுக்கு ரோடு ஃபுல்லாகவே இங்கே வாட்டர் கனெக்ட் ஆகிருக்குல்ல, அந்த மாதிரி தான் அந்த பிளேஸ்லையும் வாட்டர் கனெக்ட் ஆகும். பட் ஆனால் கனெக்ட் ஆகலை, வாட்டர் லெவல் ஃபுல்லாகவே கம்மியாயிடுச்சு. மேபி எல்லாமே டிபெண்ட் பண்ணி டைட் லெவல் வச்சு தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே இந்த பீச் சிலோசா பீச், இது லாஸ்ட்டு கார்னர். எப்பவுமே இந்த பீச்சில் வந்து பார்ட்டியும் சரக்குமாக தான் இருப்பாங்க. இவ்வளோ ஒரு ஃபன்னாக போயிட்டுருக்கோம் இந்த பீச்சில். இதுதான் அந்த பார்ட்டி பண்ணுற பிளேசஸ்ஸு. இது வந்து பங்கி ஜம்ப் சொல்லுவாங்க. மேலேருந்து 100 feetலேருந்து குதிக்கிறது. 100 feet மேலே இருக்குது எல்லாமே. ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான அட்வென்ச்சர் பிளேஸஸ், சூப்பராக இருக்குது எல்லாமே. மேலே கார் மாதிரி போதில்ல, இது வந்து கேபிள் கார் சொல்லுவாங்க. இது இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த இடத்துல. இது வந்து சென்டோசா கேபிள் கார், சின்ன கேபிள் காரு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேபிள் கார் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கிராஸில் ஒரு லைன் வருதுல்ல, இது வந்து மெகா ஜிப். அந்த கார்னில் இந்த கார்னருக்கு ஜிப்பிங் லைன் வச்சுருப்பாங்க. மேலே போய்ட்டு அந்த ரோப்பில் போயிட்டு வர்றது, இது ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். இங்கே இருக்க பிளேஸஸ் எல்லாமே அட்வென்ச்சர், என்ஜாய் பண்ணணும். ஒரு டேஸ்க்கு வந்து எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும். இது வந்து அந்த சிலோசான்னு சொல்லிட்டு அந்த மார்க் இருக்கும், பிளாஸ்டிக்கில் செஞ்சு வச்சுருக்காங்க அந்த பிளேசஸ்.
அவ்வளோதான், இதோட முடிஞ்சு ஃபைனலு. அந்த லாஸ்ட்டுக்கு ஆரம்பிச்சுட்டு இந்த லாஸ்ட்டு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க, விளாக் முடிஞ்சிச்சு. அங்கேருந்து இதான் ஃபைனல் பிளேஸ். அந்த பிளேஸ்லேருந்து இது வரைக்கும் வந்தாச்சு. நம்ம பல்வான் பீச்லேருந்து லாஸ்ட்டு சிலோசா பீச் வரைக்கும் ஃபுல்லாகவே பீச்சும் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டைம் இங்கே இருக்க பிளேசஸ்ஸு, அப்புறம் இங்கே ப்ளே பண்ணுற பிளேசஸ்ஸு, அந்த மாதிரிலாம் போய் பார்க்கணும். எல்லாமே ப்ளே பண்ணணும். பங்கி ஜம்ப்பு, மெகா ஜிப்பு, இந்த மாதிரிலாம் போய் ட்ரை பண்ணணும். வித் கேபிள் கார் ஆல்சோ. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட். இந்த பிளேஸ் எல்லாமே அட்வென்ச்சராக இருக்கும். ஓகே, சரிங்க, பாய். நெக்ஸ்ட் விலாகில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.